ஒரே பேங்க்கில் டெபாசிட் வச்சுக்காம பல பேங்க்காக மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எந்த பேங்க்குக்கு பிரச்சனை வரும்னே தெரியாது. அதை பார்க்குறச்சே தெரியும் உங்களுக்கு. அதே போல் அதோட நேஷ்னலைஸ் பேங்க்கு சம்மந்தப்பட்ட பேங்க்கோட எல்லா பொருளுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறவங்க புத்திசாலி. வீடு இருக்கட்டும், ஃப்ளாட் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச ஐயோ எவ்வளோ இன்சூரன்ஸ் ஆகுதா அப்படின்னு யோசிக்காமல் எடுத்து வச்சுக்கிறவங்க 2031 வரைக்கும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு, ஏன்னா எங்கே டேமேஜ் ஆகுன்னே தெரியாதான். அதே போல் பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், கால்நடைகள் விஷயத்தில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு பிரமாதமாக வரும். கால்நடைகளுடைய புரட்சி, ஆடு மாடு கோழியுடைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பால் இதெல்லாம், அதுபோல் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் யாராவது பண்ணுறாங்கன்னா அதிலெல்லாம் போய் ஷேர் போடுறதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகும். அதே போல் ரொம்ப பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு 2025 எதுனா குரு வீட்டுக்கு சனி, திருக்கணிதம் வாக்கிய அந்த கம்பேரிசனில் ராகு வராரு சனி வீட்டு. அதே போல் கேது சூரிய வீட்டுக்கு போகிறனால எல்லாமே இந்த இயற்கை உணவு முறைகள், இந்த ஹோம் டெலிவரி, இதெல்லாம் புரட்சிகரமான அமைப்பு ஏற்படும். பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு நிறைய கோடீஸ்வரர்களை நான் பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஆண்டில் பெண்கள் தான்.